யாழில் வீடு புகுந்து தங்க ஆபரணத்துடன் பித்தளை நகைகளையும் திருடிச் சென்ற திருடர்கள். மன்னாரில் கடலோர சமூகங்களின் உறுதியான மனப்பாங்கு எடுத்து சொல்லும் இந்திய மேடை நாடகம். கிளிநொச்சியில் சுண்ணக்கல் அகழ்வு, காற்றாலை மின் உற்பத்தி எதிராக தொடரும் ஆர்ப்பாட்டம். கரைத்துறைப்பற்று பிரதேச சபை தவிசாளரின் ஒலிப்பதிவு விவகாரம் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட ஊடகவியலாளர் பாலநாதன் சதீஷன். சிறுமிக்கு உடனடியாக நீதி வேண்டும், தொடரும் கண்டன ஆர்ப்பாட்டம். காட்டு யானை அட்டகாசம், சுவர் இடிந்து விழுந்து விவசாயி படுகாயம். யாழில் பெருமளவான காணிகளை விடுவிக்க நடவடிக்கை, கடற்றொழில் அமைச்சர் உறுதி. வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சங்கரத்தை சின்னம்மா வித்தியாலயத்திற்கு அருகாமையில் உள்ள வீடு ஒன்றில் நேற்று முன்தினம் திருட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், வீட்டில் உள்ளவர்கள் மகளை வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்காக நேற்று காலை வீட்டிலிருந்து கொழும்பிற்கு சென்றுள்ளனர். இதன்போது வீட்டை உடைத்து உள்ளே சென்ற திருடர்கள் மிளகாய்த்தூள், சரக்குத்தூள், பயிற்றம் உருண்டைகள், 3 கோழிகள், 1/4 பவுன் தோடு, ஒரு மூக்குத்தி, ஒரு தொகை பணம் மற்றும் பித்தளை அட்டியல் போன்றவற்றை திருடி சென்றுள்ளனர். இந்நிலையில் கொழும்பு சென்றவர்கள் நேற்று மாலை வீட்டிற்கு வந்து பார்த்த வேளையில் வீடு உடைக்கப்பட்டு மேற்படி பொருட்கள் களவாடப்பட்டு இருந்ததை அவதானித்தனர். இந்நிலையில் இதுகுறித்து வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கடலோர சமூகங்களின் உறுதியான மனப்பாங்கு, அன்றாட போராட்டங்கள் மற்றும் கண்ணியத்தை ஆழமாக சொல்லும் இந்திய மேடை நாடகமான அலைக்கடல் நாடகம் இன்றைய தினம் மன்னாரில் அரங்கேற்றப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு நாடகம் நாட்டுப்புற மற்றும் நவீன அரங்கேற்ற கலைகளின் சங்கமமாக மக்களின் உண்மை அனுபவங்களையும் உணர்வுகளையும் வலிமையாக மேடையேற்றியுள்ளனர். குறித்த நிகழ்வில் மத தலைவர்கள், அரசியல் பிரதிநிதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள், இளையோர்கள், குறிப்பாக மீனவ சமூகத்தினர் என பலர் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட வேரவில், வலைப்பாடு, பொன்னாவளி, கிராஞ்சி ஆகிய கிராமங்களில் சுண்ணக்கல் அகழ்வு, கனியமணல் அகழ்வு மற்றும் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் ஆகியவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று கவனஈர்ப்பு பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி மாவட்டத்தின் தொன்மையான பிரதேசங்களில் ஒன்றாக காணப்படுகின்ற பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் உள்ள மேற்படி கிராமங்களில் காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்களை நிறுவுதல், கனியமணல் அகழ்வுகள், சுண்ணக்கல் அகழ்வு ஆகியவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று வேரவில் வைத்தியசாலை முன்றலில் இருந்து பேரணி ஆரம்பிக்கப்பட்டு கிராஞ்சி கற்பக பிள்ளையார் ஆலயம் வரை முன்னெடுக்கப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறைப்பற்று பிரதேச சபை தவிசாளரின் சர்ச்சைக்குரிய தொலைபேசி உரையாடல் ஒலிப்பதிவை ஊடகங்களில் வெளியிட்டதாக கூறி முல்லைத்தீவு மாவட்ட ஊடகவியலாளர் பாலநாதன் சதீஷன் மீது முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் நேற்று போலீஸ் நிலையத்தில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கியுள்ளார். கரைத்துறைப்பற்று பிரதேச சபையின் முன்னாள் செயலாளரின் இடமாற்றம் அரசியல் பழிவாங்கலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்த நிலையில் அதனை உறுதிப்படுத்தும் வகையில் பிரதேச சபை தவிசாளரும் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவரும் இடையே இடம்பெற்றதாக கூறப்படும் தொலைபேசி உரையாடல் ஒலிப்பதிவு அண்மையில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அனுராதபுரத்தில் பௌத்த பிக்கு ஒருவரால் தவறான நடத்தைக்குட்படுத்தப்பட்டதாக கூறப்படும் சிறுமிக்கு உடனடியாக நீதி வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டு அமைப்பினால் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் ஒன்று கூடிய பெண்கள் ஊர்வலமாக சென்று படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நினைவு தூபிக்கு முன்னாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். வானல கிராமத்திற்குள் புகுந்த காட்டு யானையொன்று நேற்று அதிகாலை நடத்திய தாக்குதலில் விவசாயி ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் கந்தளாய் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த தாக்குதலில் குடியிருப்பு ஒன்றின் சுவர்கள் இடிந்துள்ளதோடு வாழ்வாதார பயிர்களும் முழுமையாக சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக இடம்பெறும் மனித யானை மோதல்களால் தங்களின் உயிர் பாதுகாப்பும் வாழ்வாதாரமும் கடுமையாக பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் உள்ள பெருமளவான காணிகளை விடுவிக்க நடவடிக்கை மிக விரைவில் எடுப்போம் என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் உள்ள காணி விடுவிப்பு தொடர்பில் வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்ற உயர்மட்ட கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார்.